நீங்க சொல்லுங்க இனிமே வந்துட்டு அஃப்ரா வந்து வீடியோல காட்டலாமா? இத வந்து ஹாஸ்டல்ல போய் சேர்த்துடலாம். எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு தெரியும். அத நாங்க டேக் ஓவர் பண்ணிட்டோம் தெரியும்ல. ராங் டே வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். செம கூட்டமாக இருக்குது. ஆக்சுவலாக பயங்கரமான கூட்டமாக இருக்குது. நல்லா இருக்கீங்களா? பசங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்துலாம் மேலே பார்த்துலாம். மேலே பாப்பாங்களுக்கு அங்கே பேர் Oh my God, that's me. அஃப்ராஸோட ஷாப்பிங்க்கு வந்துட்டு கார்டன் ஏஷியா வந்திருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்த டே வந்துட்டு கொஞ்சம் யோசிக்காமல் வந்துட்டோம். சாட்டர்டே நைட் வந்திருக்கோம். பயங்கர கூட்டமாக இருக்குது. இப்போ டைம் வந்துட்டு 10 ஆயிடுச்சு. 10க்குலாம் ஆக்சுவலாக க்ளோசிங் டைமு. பட் அப்படியே ஈத் வைப் வந்துட்டு அப்படியே பயங்கரமாக இருக்குது. ஸோ அஃப்ராக்கும் ஹஸ்ராக்கும் இன்னைக்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் காட்ட மாட்டேன். அது வந்து ஈத் வ்ளாகில் தான் வரும். பட் நான் நிறைய ட்ரெஸ்ஸை காட்டுறேன். நீங்கள் வேணால் கமெண்ட்டில் வேணால் கெஸ் பண்ணுங்கள் நான் எந்த ட்ரெஸ் வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து ரிவீல் பண்ண மாட்டோம். பட் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. ஓ சரி 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 சரி. ஸ்ரீலங்காலேருந்து வரீங்களா? ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். அடியா? அவங்க பார்த்தோன்னே ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க. இர்ஃபானோட சிஸ்டர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்காங்களாம். ஸ்ரீலங்கால இருந்து வந்து இங்கே வந்து ஷாப் பண்ணிட்டு போகிறாங்க. என்னன்னா இந்த கடையில் வந்துட்டு கலெக்ஷன் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்குன்னு எடுக்கிறோம்ல, சின்ன வயசுலேருந்து எடுக்கிறோம்ல, அது வந்து ஒரு சென்டிமெண்டல் ஃபேக்டர் ஆயிரும். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே வந்துட்டு ஒரு விதமான கலெக்ஷன்ஸ் இறக்கிடுவாங்க. அது எப்படி இருந்தாலுமே நம்ம வந்துட்டு இங்கே தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அவங்களுமே குவாலிட்டி நல்லா தராங்க. அதனால வந்துட்டு எங்கே போனாலும் கடைசியில் வந்து நிற்கிற இடம் கார்டன் ஏஷியா எங்களுக்கு. அப்புறம் பார்த்துடலாமா? அவளாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. இது ஏதோ முட்டு கொடுத்து முரட்டு செலவா தூக்க கூடாதாக்கெல்லாம். இப்போ என்ன இப்படி இருக்குது? எதை எடுக்கிறதுனே தெரியலையே. எனக்கு கடுப்பாக தான் இருக்குது. என்ன பண்றது? அவ்வளோ அங்கே பாருங்களேன், அப்படியே மலை மாதிரி குடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் மலை பகுதிக்கு வந்துட்டோமா? மலை பகுதிக்கு தான் வந்தோம். கன்ஃபார்ம் நம்ம கட்டம் கட்டிட்டாங்க. ஜோக் சொன்னா சிரிக்க மாட்டேங்கிறாங்க. இவன் ஜோக்குன்னு எழுதி போட்டாலே சிரிப்பாங்க. இப்போ சிரிச்சுக்கிட்டு இருந்தா சிரிக்க மாட்டேங்கிறானே. இது நல்லா இருக்கீங்க. அப்புறம் இது நல்லா இருக்கு. அப்புறம் இந்த கலர் பிடிச்சிருக்கா பாரு. சைக்கோவா இருக்குது இது. நான் எந்த ட்ரெஸ் காட்டினாலும் நல்லா இல்லைன்னு சொல்றா. அவளா ஒரு ட்ரெஸ் எடுத்துருந்தா அது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்றேன்னு தெரியல. இதுல இருக்கா சின்ன பாப்பாக்கு 2 பேருக்குமே இருக்கா? ஷாப்பிங்க்கு வருது. அதுவும் பிள்ளைங்களுக்கு எடுக்கிறது டென்ஷன் ஆகுது. இப்ப ரொம்ப பண்றாளுங்க வேற. ஃபர்ஸ்ட்லாம் நம்ம போய் எடுத்து கொடுத்துருவோம். போட்டு பாருங்க, இது பண்ணி பாருங்க. இது வந்து இது மாதிரி இது கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா இருக்கு. அதனால தான் வேணான்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி ஃபுல் டிசைனா இருக்கு. எனக்கே இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு தெரியல. எல்லாமே நல்லாவும் தெரியுது. பட் கன்ஃபியூஷன் பயங்கரமா இருக்குது. இது நல்லா இருக்கு. அஸ்ராக் எடுத்தாச்சு. இது நல்லா இருக்கு. எஸ். சரி, இதுவா இப்படி குமிச்சு வச்சிட்டீங்களே, இதெல்லாம் எப்படி எடுத்து வச்சுட்டு போவீங்களா இல்லை? சகராயிடுமா? அல்லாஹ் அக்பர். நாளைக்கு இன்னும் கூட்டமா இருக்கும்ல. நாளைக்கு கூட்டமா இருக்கும்ல. ஆமா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன் ஜி. எப்படியாவது குடோனே போய் பாருங்க. ஒன்று கடைசியாக ஒன்று செலக்ட் பண்ணேன். அதுதான் இப்போ எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அது மட்டும்தான் எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அது வந்துட்டு சைஸ் இருக்கா இல்லையான்னு இப்போ வந்து கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. எனக்கு பக்குன்னு இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் இது இருக்கா மட்டும் இருக்கு. ஏன்னோ எனக்கு 28 கரெக்டாக இருக்கா? அதில் டைட்டாக இருக்கும்ல, அதான் சொல்கிறாங்க. கரெக்டு. இது வீடியோ
நான் ஒரே விஷயம் மட்டும் உங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். ஷாப்பிங் வரும்போது பசங்களை மட்டும் கூப்பிட்டு வந்துடாதீங்க. அவங்களோட ட்ரெஸ் இருக்கும்ல, ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து காட்டினீங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பசங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா செம்ம டார்ச்சரா இருக்குது. என்னன்னா என்னோட ஒரு அட்வைஸா நீங்க எடுத்துக்கோங்க. பசங்களை தான் தயவு செஞ்சு கூப்பிட்டு வந்துடாதீங்க. அது நமக்கும் நிம்மதி போயிடும், எல்லாருக்குமே நிம்மதி போயிடும். கூப்பிட்டு வராம நீங்க எடுத்தீங்கன்னா சைஸ் கரெக்டா இருக்காது, திரும்ப வர. அதை நான் சொல்லிட்டேன். அவங்களோட ட்ரெஸ் ஒன்று எடுத்துட்டு வந்துருங்க. இவங்க கையில கொடுத்துட்டீங்கன்னா அந்த ட்ரெஸ் சைஸை பார்த்து அவங்க கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. வீட்டில் போய் போட்டு பார்த்துக்கலாம். நம்ம டென்ஷன் ஆகுது எனக்கு. அது நோம்பு வச்சுட்டு இப்பதான் இஃப்தார் திறந்துட்டு இப்ப இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திறந்தோம். அது மாறி மாறியே ஆகுது. ஒன்றும் சொல்ல முடியல என்னால. வீட்டில் வைஃபையும் கூட கூப்பிட்டு வரக்கூடாது, ரொம்ப நேரம் ஆகும். டயர்டா இருக்கு பாருங்க. நோம்பு திறக்கும் போது வந்தது இல்ல, இப்பதான் வந்து ஜாயின் பண்ணாங்க. நான் எங்கெங்கயோ போய் சுத்திட்டு வரேன். இப்போ வந்து ஜாயின் பண்ணதுக்கு ஆக்சுவலி ரொம்ப சாஃப்டா இருக்கு. எல்லோ கலர் இருக்கு, டிசைன்ஸ் அழகா இருக்கு. இங்க பாருங்க, இல்ல இந்த மாதிரி பெல்ட் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு டிசைன் தான், குட்டியான டிசைன். இது நீங்க ஒரு கையாலே தூக்க முடியாது, அந்த அளவுக்கு இது ரொம்ப வெயிட்டா இருக்கு. பாருங்க, இப்படிதான் தூக்க முடியும். அது அந்த அளவுக்கு இது ரொம்ப வெயிட்டா இருக்கு. அதோட சேர்த்து ஒரு கோட்டும். இந்த கோட் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். பாருங்க, இங்க ஒரு ஃப்ளவர் இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு இது ரெட் மாமா பிடிச்சிருக்கு. மல்டி கலர் இருக்கு பாவா. அதுல டிசைன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒயிட் கலர்ல இருக்கு, அழுக்காயிராது. எனக்கு ஒயிட் கலர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால ஒயிட் அழுக்கு பண்ண மாட்டியா? நான் அழுக்கு பண்ணுவேன் வீடியோ, அதனால இது ட்ரெஸ் வேணாம். சும்மா பேசுறேன் இந்த ட்ரெஸ் பத்தி. ஏய் என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? எனக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா எங்க அக்காவுக்கு மாமா பிடிக்கும், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. ஓகே, தேங்க்யூ. இது கதை பேர் வந்து கோல்டன் ஐஷா. வந்து வாங்கிக்கோங்க. போர்ஷாவுக்கு கோல்டன் ஐஷா. தேங்க்யூ, பாய் பாய், டாட்டா. இந்த கடை பேர் கோல்டன் ஐஷா. போர்ஷாவுக்கும் வந்து வாங்கிக்கோங்க. போட்டு பார்த்துடலாமா? இதை போட்டு பார்த்துடலாமா? அசரா இதை போட்டு பார்த்துடலாமா? நம்ம போட்டு மட்டும் பார்த்துடலாம். இவ்வளோ சின்னதாக இருக்கு. அசராவா போட்டு பார்க்கலாம் பாப்பா. இது அழகா இருக்கு பாப்பா. கொஞ்சம் சின்னதாக தெரியுற மாதிரி இருக்குன்னு சொன்னா ஓடிட்டா. எட்ரா ஓட்டத்தை என்னடா இங்க என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அஃப்ராக்கும் அஸ்ராக்கும் செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப வந்துட்டு வீட்டுல இருக்க குட்டீஸ்க்குலாம் எடுத்துடலாம். இவங்க தங்கச்சி பசங்களுக்கு அந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே எடுத்துடலாம் பார்த்துன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். என்னவென்று சொல்வதம்மா, என் கணவனோட செலெக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுவும் சில பேருக்கு ஆனால் பிடிக்கும். இது வந்துட்டு பார்த்தா எனக்கு அந்த நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு மூவி, இந்த சார்பட்டா பரம்பரை அந்த மாதிரி இந்த ஒரு விண்டேஜ் லுக் வந்துட்டு நல்லா இருக்கு. ஒரு தூரமா இருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும். கிட்டக்க வந்து ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. இலை சாப்பில் இருக்கீங்க, ஸ்லிம்மா இருக்கீங்களா? அப்போ இது போடக்கூடாது. நீங்க அஃப்ராஸ்டாக்கு வந்துட்டு இது முடிச்சாச்சு ஷாப்பிங்கு. அப்புறமா குட்டீஸ்க்கு 2 பேருக்கு வாங்கியாச்சு. மென் செக்ஷன் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பேண்ட் வந்து லாஸ்ட் டைம் பார்த்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு அந்த பேண்ட்டும் அப்புறமா அந்த ஷர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒன் ஸ்டாப் ஃபார் ஹோல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஈத்க்குன்னு பார்க்க போனால் நம்ம தாராளமாக வந்து கார்டன் ஐஷா வரலாம். பிகாஸ் லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே இருக்கு. கிட்ஸுக்கு கூட இருக்கு. சரி, அவங்க வந்து ஒன்றும் மென் இல்லை, அவங்க வந்து அம்மாவோட ஹஸ்பண்ட்னு சொல்ல மாட்டேன்ட்டாங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கும் எடுத்தாச்சு. எனக்கு எடுக்கலாம் தான், பட் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, நல்லா முடியல. ஆல்ரெடி எடுத்ததும் இருக்குது. ஸோ அதனால ஆல்ரெடி எடுத்ததும் இருக்குது. ஆல்ரெடி நானே ட்ரெஸ் வாங்கிட்டேன். சொல்லுங்க, இனிமே வந்துட்டு அஃப்ரா வந்து வீடியோல காட்டலாமா? இதை வந்து ஏதாவது ஹாஸ்டல்ல போய் சேர்த்துடலாம். எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, தெரியும். அதை நாங்க டேக் ஓவர் பண்ணிட்டோம், தெரியும்ல. இனிமே நம்ம சேனல் அது எனக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரியுமா எல்லாருக்கும்? சொல்லு, நீ சொல்லு. எனக்கு தெரியும். உங்களுக்கு தான் தெரியும். நீ தான் கேட்ட. எவ்வளவு தெரியுமா? அது வந்து பேசல, சொல்லு. நான் क्वेश्चन கேக்குறேன்னா நீங்க பதில் சொல்லணும். சொல்லுங்க. எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி, ஓகே. நாங்க இவ்ளோ கலெக்ஷன் Dressலாம் போட்டு காட்டுமே,
அதுல எது நாங்க வாங்க போறோம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதெல்லாம் சின்ன க்ளூ இருந்துச்சு, அது இப்ப சொல்ல மாட்டேன். நீங்க கமெண்ட்ல எவ்வளவு சொல்லியிருக்காங்களோ அது பார்த்து தான் நான் சொல்லுவேன். நீ எப்படி சொல்லுவ? நான் சொல்ல மாட்டேன். உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா? கீழே கடையை சாத்திட்டாங்களா? எப்படி போறது இப்ப நம்ம? இங்கே தங்கிடலாம். டைம் என்னன்னு பாத்தீங்களா? நாளைக்கு சும்மா சூஸ் 12 மணி அடுத்த நாள் ஆயிரும். இன்னும் ஒரு 25 நிமிஷம் போச்சுன்னா அடுத்த நாள். பரவாயில்ல, 25 நாள் ஆகட்டும். 14th அன்னைக்கு டேட் 15 அன்னைக்கு வந்துட்டு 16 அன்னைக்கு வெளியில போறோம். இந்த மாதிரி யாராவது பாத்துருப்பீங்களா? இந்த கடை பேர் வந்து கார்டன் ஐஷா, எல்லாருக்குமே தெரியும். நாங்க தான் ரெகுலர் கஸ்டமர். எப்பவுமே நாங்க இந்த கடையில தான் பண்ணுவோம், வேற எந்த கடையில பண்ணதில்லை. கார்டன் ஐஷா வரும்போது சோகமா வருவீங்க, ஆனா போகும்போது நல்லா கிராண்டா போவீங்க. நாங்க எப்பவுமே கார்டன் ஐஷானா வருவோம், எதுக்குமே போட மாட்டோம். ஏன்னா கார்டன் ஐஷானா எங்களுக்கு பெஸ்ட் கடை. ஏன்னா அங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்கும். கிட்ஸுக்கு இருக்கு, டாடி மம்மிக்கு இருக்கு, அதுக்கப்புறமா எங்களுக்கு புருஷ ட்ரெஸ்ஸும் இருக்கு, எங்க பேபி ட்ரெஸ்ஸும் இருக்கு. என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ ஷாப்பிங் வந்துட்டு இனிதே நிறைவடைகிறது. இதுக்கப்புறம் வந்து நான் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் வந்துட்டு நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டேன். ஸோ இனிமே வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுது. ஷாப்பிங்னாலே டயர்டு தான், அதுவும் இதுங்களை கூப்பிட்டு வந்தால் ரொம்பவே டயர்ட் ஆயிடுது. ஸோ கிட்ஸுக்கெலாம் வாங்கியாச்சு, இப்போ பில் போட்டுட்ருக்காங்க. பில் போட்டு வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடலாம், அவ்வளோதான். ஸோ நாங்கள் என்ன வாங்கினோம், கிட்ஸ் அஃப்ராஸ்ராக் வந்து என்ன வாங்கினோம் அப்படின்றது வந்து ஈட் வ்ளாகில் வந்து நான் காட்டுறேன். எங்களோட ஷாப்பிங் வந்து கார்டன் ஐஷாவில் முடிச்சிட்டோம். உங்களுக்கும் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணணும், நம்ம எங்கே இருக்குதுன்னு தெரியலன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கார்டன் ஐஷாவுக்கு தாராளமாக வாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்களும் வந்துட்டு என்ன மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டு போங்க. பிகாஸ் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு வந்துட்டு என்ன இருக்குது, என்ன இது பண்ணுறதுன்னு தெரியல. பட் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ வாங்கிட்டோம். குடும்பத்தோட வாங்க, சந்தோஷமா போங்க. எஸ், ஆமாம், குடும்பத்தில் எல்லாருக்குமே எடுத்துடலாம். அதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். குடும்பத்தோட வாங்க, குடும்பத்துக்கே எடுத்துகிட்டு போங்க. எஸ், பாய் பாய் சொல்லுங்க.